එක්ස්පයරි ඩේට් කියලා මේ තියෙන මෙන්න මෙතන ගහලා තියෙනවා. ඔන්න ඔහම තියෙනවා. ඔන්න ඔක හොඳට පේනවා. දැන් මේක එක්ස්පයරි මේ මොකද්ද මේ බෑග් එක? මේවා තමයි දැන් මේ හැමදාම බෙදලා තියෙන්නේ. මේක ඇතුලේ අපි අරලා බලමුකෝ. මේ තියෙන්නේ. මොනවාද මේ තියෙන්නේ? මේ හාල්ද? මේක ඇතුලේ තිබිලා නැහැනේ දෙයියනේ. හාල්. මේ උරය පමණයි යොදාගත්තේ. අමු සුද්ධ සිංහලෙන් කියලා තියෙනවා මේ පෝස්ට් වල. මේවා ලැබිච්ච මිනිස්සු තමන්ගේ වල ෆොටෝ දාලා කියනවා මේකේ හාල් නෙමෙයි තිබුණේ මේ බිස්කට් අරව මේවා මෙන්න මෙව්වා තිබුණේ කියලා. එකක්වත් කල්පනාලා නැහැ. ඉතින් දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ ප්‍රශ්නේ ඇති කරේ වෙන රටක මාධ්‍ය වලට ඕන විදියට. දැන් මේ හැමදාම බෙදලා දෙනවා. මේක ඇතුලේ අපි අරලා බලමුකෝ. මේක අපි අරලා බලමු. මේ තියෙන්නේ. මොනවාද මේ තියෙන්නේ? මේ හාල්ද? මේ හාල්ද? මේ තියෙනවා වතුර බෝතල්. මේ ලංකාවෙන් ගත්ත පිටි වර්ග. ඒතර කොහොම මේක හාල් නෑනේ. මේක තියෙනවා අඹේවල කිරි පැකට්, මංචි බිස්කට්. මේක හාල් නෑනේ. දැන් මේක ඉන්න බලන්න. දැන් මේ තව ඒ විදියම දැන් මේ විදියට ඇසුරුම් කරලා මේ බෑග් එක මේ විදිය ඇසුරුම් දාලා තමයි දීලා තියෙන්නේ. මේ තියෙන්නේ. ඔන්න තියෙනවා. දැන් එකට ප්‍රශ්නේ මේ විදිය පැකට් දුන්නම මේක ඇතුලේ තිබිලා නැහැනේ දෙයියනේ. හාල්. මේ උරය පමණයි යොදාගත්තේ. දැන් මොකද්ද මේක කරේ? දැන් සාදාචාරාත්මක මාධ්‍යයක් නම් මේ ප්‍රශ්නය පැන නැගිච්ච ගමන් හරිද? දැන් මේක ප්‍රශ්නේ ඇති කරේ කවුද කියන්නකෝ? முழுமையாக இந்த காணொலியை பார்த்துருக்குறீங்க என்று நம்புகிறேன். முக்கியமான ஒரு காணொலி. இப்போ இலங்கையில் அதிகமாக இந்த காணொலி பார்க்காதவங்க அதிகமான வீண் வதந்தி செய்திகளை பரப்பி கொண்டிருக்கீங்க. அதை தயவு செய்து நிறுத்துங்கன்றதுக்காக தான் இந்த காணொலி. உண்மையிலேயே அவசரமாக பல நாடுகள் எங்களுக்கான உதவிகளை உடனடியாக செய்ய முன் வந்திருந்தாங்க. ஸோ அதில் பாகிஸ்தானும் எங்களுக்கு அவங்களால முடிந்த உதவியை உடனே செய்யணுன்றதுக்காக இலங்கைக்கு வந்த குழுவினர் இலங்கையில் இருக்கிற பொருட்களான பிஸ்கட் மற்றும் பால், தண்ணி போட்டல், அரிசி என்பனவற்றை பொதி செய்து அவங்கள்ட்ட இருந்த காலாவதியான ஒரு பை, அதாவது அவங்க சேஃபில் வச்சுருந்துருக்காங்க போல் அந்த பையில் போட்டு தான் கொடுத்துருக்குறாங்களோ தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் காலாவதியான பொருட்கள் இல்லை. ஸோ ஒரு பெரிய ஒரு நாடு அது செய்யும்போது இப்படியான தவறுகளை விடாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சராசரி மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம். இதை வச்சு இந்த நாடை தேவை என்ன சொல்கிறது, நாட்டோட பிரச்சனையில் இருக்கிற நாடுகள் மற்றும் இலங்கையில் இருக்கிற சிலரும் சேர்ந்து இவங்கள் காலாவதியான பொருட்களை தந்துட்டாங்கன்ற போலியான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறீங்க. ஸோ இதை நிறுத்துங்க என்று சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஏனென்றால் எப்போவும் நாங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை நாங்கள் நடுநிலையாக நின்று முதல் பார்க்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான். இப்போ என்னை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வருதாக இருந்தால் அதை முதல் தீர விசாரித்து போட்டு நீங்கள் பதிவிடுங்க. இதுதான், இது உண்மைதான், இல்லை இது பொய் தான்ன்றதை பகிருங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு முக்கியமான நெகட்டிவான ஒரு செய்தி வந்தோடனே உடனே எங்களோட மக்கள் ஷேர் பண்ணுறீங்க. அது என்னத்துக்காக தெரியல. சில பேர் லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் அந்த பதிவுகள் இருக்கிறாங்க தெரியாமல். ஸோ அதுகளுக்காக நீங்களும் போயிட்டு அதை ஷேர் பண்ணி உண்மையாக எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன் வந்து இவ்வளவு சேவைகளை செய்கிற நாடுகளை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க. ஸோ இதுகளை தயவு செய்து தற்போதைக்கு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா உண்மையாகவே அவங்க தந்த உணவுகள் அனைத்தும் இலங்கையில் அவங்க வாங்கின உணவுகள் தான். ஸோ அதில் இருக்கிற பேக் மட்டும்தான் எக்ஸ்பைரி டேட் ஆகின பழைய பேக்காக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இருந்திருக்கும், அவசரத்தில் கொடுக்கணுன்றதுக்காக அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை உடனே பார்த்தவங்க பெரிய பூரிச்சு பெரிய விஷயங்களாக அதை பெரியதாக ஆக்கி அது இந்தியா வரைக்கும் போய் இந்தியாவில் பல நியூஸ்களில் இது பெரிய பேசும் பொருளாக ஆகி உங்களுக்கே தெரியும். நாடுகளுக்கு நாடுகள் ஒவ்வொரு விஷயங்களும் வேறுபாட்டோடு இருக்கிறாங்க. எல்லாரும் முதல் மனுஷன்ன்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இயற்கை இனத்தால் இவ்வளவு உயிர்கள் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்திருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போவும் மனிதனாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றை யோசிக்கணும். நாங்கள் எல்லோரும் மனுஷன்தான். வெட்டினா உங்களுக்கு வேறு ரத்தம் பெறப்போகுது, எனக்கு வேறு ரத்தம் பெறப்போகுதுன்னு நினைக்கக்கூடாது. ஸோ அரசியல்வாதிகளும் அரசியல் நோக்கத்தோடு இருக்கிறவங்க தான் ஒவ்வொரு மனிதர்களையும் பிரித்து பார்க்க வைக்கிறார்களோ தவிர எம்மை போல மனிதர்கள் எப்போவும் மனிதர்களை பிரித்து பார்க்கறது இல்லை. அது உங்கள் எல்லாருக்கும், இந்த காணொலி பார்க்குற எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நானாக இருந்தாலும் சரி, எல்லாராக இருந்தாலும் சரி, மனுஷனை தான் பார்க்குறேன். முக்கியமாக வெளிநாட்டில் வந்து பாருங்கள், என்னோட நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, சகோதர நாட்டவர்கள். நேபாளி இருக்கிறாங்க, நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அதே நேரம் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வெளிநாட்டாளர்கள் ஈஜிப்ஷாக்கள் இருக்கிறாங்க, லெபனீஸ் இருக்கிறாங்க, பிலிப்பீனிஸ் இருக்கிறாங்க. இவங்களோடலாம் நாங்கள் இப்போ இனம் மதம் கடந்து இல்லை உங்களோட நாட்டுக்கு பிரச்சனைகளை கடந்து நாங்கள் பேசுகிறோம் தானே, கதைக்கிறோம் தானே, நண்பர்களாக இருக்கிறோம் தானே. இல்லை இங்கேயும் வந்து நாங்கள் நீ அந்த நாடு நீ இந்த நாடுன்ட்டு அடிப்படிப்பட வரோமா? இல்லை, நீங்கள் முதலாவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஸோ இந்த ஒரு அனர்த்தத்தில் இவ்வளவு பேர் முஸ்லீம், தமிழ், இந்து, கிறிஸ்டியன், பர்கர் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தானே நீங்கள் ஒரு சமூகம் அழிஞ்சிருக்குன்றதை நினச்சி நீங்கள் போயிட்டு நிவாரணம் கொடுக்குறீங்க. அவங்களுக்கான உதாரணத்துக்கு அவங்களுக்கான பொருட்கள் எல்லாம் நன்கொடையாக கொடுக்குறீங்க. இந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இனம் மதம் மொழியை பார்த்து வேறுபாடுகளை பார்த்து நாங்கள் செய்யணும் இல்லை.
நாங்கள் எல்லாரும் ஒரு மனிதர்கள். அதை முதல் நினச்சிக்கொள்ளுங்க. தயவு செய்து வீணான வதந்திகளை பரப்ப வேண்டாம். ஏன்னா பரப்புறதால ஒரு நாட்டுக்கும் உள்ள எவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க. இலங்கையர்களை அதிகமாக இதை பகிர்ந்துருக்கிறீங்க. ஸோ பகிர்ந்தவங்க எல்லாரும் டிலீட் பண்ணுங்கள். இந்த காணொலி ஊடாக நான் சொல்ல வர்றது, தயவு செய்து இந்த அரசியல்வாதிகள் நம்மளை பிரிக்கிறதுக்கு கணக்கு கஷ்டப்படுத்திட்டு பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை புரியாதவங்க தான் திரும்பி போயிட்டு ஒரு விஷயத்தில் நாங்கள் நம்ப தரும் விஷயங்களை விட்டுட்டு எல்லாரும் வேற்றுமையாக இனம் மதம் மொழியை விட்டு ஒவ்வொருத்தரோடையும் ஈகோத்தனத்தோடு பேசுகிறதும் பழகிறதுமாக இருக்குது. ஸோ இதில் நிறுத்தி கொண்டு மனிதராக வாழ பழகுங்க. இதைத்தான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லணும். இந்த சுருக்கமாக ஏன்னா அதிகம் பகிர்றீங்க, பார்க்கும்போது கவலையாக இருக்குது. எங்களை நம்பி எங்களோட நாடு பாதிக்கப்பட்டிருக்கோன்னே இந்தியா வந்துச்சு, பாகிஸ்தான் வந்துச்சு, அதே மாதிரி நேபாள் உதவி செய்யுச்சு. எல்லா நாடுகளும் உதவி செய்துருக்காங்க. நான் பல நாடுகள் உதவி செய்திருக்காங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கிறாங்க, கணக்க பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் இப்படியான போலியான செய்திகளை பரப்புறதை ஸ்டாப் பண்ணுங்கள். தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள்.